இப்போ ஆன்லைன் கேமிங்கும் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இட் கேன் அக்கர் சீஷர் அப்படின்ற விஷயம் வந்து வருமா, சீஷர் அதனால ட்ரிகர் ஆகுமா அப்படின்ற விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மொபைல் யூசேஜ், ஆன்லைன் கேமிங், ரீல்ஸ் பார்க்குறது, ஸோ இந்த ஃப்ளிக்கரிங் ஆஃப் லைட்ஸ் இல்லையா, திரும்ப திரும்ப அதை டக்குன்னு நமக்கு முன்னாடி மாறும்பொழுது கண் கிட்ட அது மாறுது. ஸோ அது வந்து ஃபிட்ஸை உண்டு பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஃப்ளிக்கரிங் ஆஃப் லைட்ஸ் வச்சே நாங்கள் EEG, அதாவது ஃபிட்ஸுக்கு எடுக்கிற ஒரு டெஸ்ட்டே நாங்கள் ஃப்ளிக்கரிங் ஆஃப் லைட்ஸை வச்சு பண்ணுவோம். பிகாஸ் அது ஃபிட்ஸோடைய வேவ்ஸை உண்டு பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன் தேட் கேஸ் அந்த மொபைல் அது வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறது வந்து ஜெனட்டிக்காக சில பேருக்கு அந்த டெண்டன்சியோடு அவங்க பிறக்கலாம், அது இல்லாமலே கூட அவங்க இறக்கலாம் முன்னாடி. இப்போ அந்த டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் யூசேஜ் பண்ணுறதுனாலேயே டார்மெண்ட்டாக இருந்த ஒரு டிசீஸ் பிகம்ஸ் ஆக்டிவ், தே பிகம் எபிலெப்டிக், அது வலிப்பு நோய் உள்ளவர்களாகவே மாறிடுறாங்க. அண்ட் அது குழந்தைகளுக்கும் வர்றது தான் இப்போ ரொம்ப அலார்மிங்காக இருக்குது.